அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் சந்தியா தசரதன். பொங்கலுக்கு எல்லாருமே தயாராகிட்டு வந்திருப்பீங்க, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பீங்க, பர்ச்சேஸும் முடிச்சிருப்பீங்க. ஆனால் பொங்கலுக்கு முக்கியமானது உழவர்களுக்காக நம்ம செய்கிற சக்கரை பொங்கல். அந்த சக்கரை பொங்கலை நம்ம வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசி வச்சு ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் சிறுபருப்பு போட்டு செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டம்ளருக்கு 1/4 டம்ளர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா இது ரேஷன் அரிசி நம்ம வீட்டில் டம்ப் பண்ணி வச்சுருக்கோமோ இன்னும் கொஞ்சம் பூரணம் பொத்த மாதிரி கொஞ்சம் டல் கலரில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ஒரு 4 தடவை 4 தண்ணி மாற்றி வாஷ் பண்ணி அது எப்போ ஒயிட்டாக நம்ம ஊற்றுற தண்ணி எப்போ ஒயிட்டாக வருதோ அது வரைக்கும் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறட்டும். குண்டானில் தண்ணி வச்சுருக்கிறோம், தண்ணி நல்லா சுடட்டும். பானையில் நம்மளால் செய்ய முடியல, உங்கள்கிட்ட பானை இருந்துச்சுன்னா பானையில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக வரும். நான் சாதாரண ஒரு குண்டானில் செய்கிறேன். குக்கரில் செய்யும்போதும் இன்னும் கொஞ்சம் வரும், ஆனால் டேஸ்ட் இதில் நல்லா வரும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கரில் செய்கிறதுக்கும் குண்டானில் செய்கிறதுக்கும் டேஸ்ட்டில் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சால்ட், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொதித்து மேலே பொங்கி வரும். இந்த சமயத்தில் பால் வேணுன்றவங்க பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் சேர்க்கலை. எப்போவுமே சக்கரை பொங்கல் அன்றைக்கி செய்கிற சக்கரை பொங்கலுக்கு பால் ஊற்றுவாங்க. பொங்கி வந்துருச்சு, பொங்கலும் சொல்லிவிட்டு நல்லா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வேகணும். குக்கருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, குக்கர்னால் சட்டுன்னு உங்களுக்கு வெந்து வந்துடும் 4 விசில். ஆனால் குண்டானில் அப்படி கிடையாது. நம்ம பார்த்துக்கணும், அடி பிடிக்காமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், எப்போ வெந்திருக்குன்னு பார்த்துட்டே இருக்கணும். கொஞ்சம் 3/4 மேலே வெந்த பிறகு நம்ம அடுத்த அடுப்பில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி, பாதாம், திராட்சை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி இல்லாதவங்க இதுலேயே ஒரு 2 ஏலக்காயை பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக அந்த கிஸ்மிஸ் திராட்சை எல்லாமே கொஞ்சம் உப்பி வரும். மீதியெல்லாம் பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம இந்த பொங்கல் மேலே இதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லத்தில் கண்டிப்பாக தூசி இருக்கும், அதனால் நம்ம கரைச்சி வடிகட்டணும். ஒரு 1/4 ஸ்பூன் தண்ணி, நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வெல்லம் கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்குறேன். வெல்லத்தை நல்லா இடித்த பிறகு அளந்து பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாகெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆனால் இது நல்லா கரைஞ்ச பிறகு இதை வடிகட்டணும். ஏன்னா வெல்லம்னா கண்டிப்பாக தூசி உருவாகத்தான் செய்யும். தூசி இல்லாமல் வெல்லம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பாருங்கள் தூசி இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி இது கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டிடலாம். பாகெல்லாம் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாம் கட்டியாக இருக்கிற வெல்லத்தை எல்லாத்தையும் நசுக்கி விட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ இதை நம்ம ஒரு இரும்பு வடிகட்டி, வெல்லம்ன்றது ரொம்ப ஒரு மாதிரி ஒட்டிக்கும் கையில், அதனால் இரும்பு வடிகட்டிட்டிங்கன்னா டஸ்டெல்லாம் வந்துடும். இப்போ இது கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலரி விடுங்க. நீங்கள் வெல்லம் போட்டு உடனே இறக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வராது. அரிசியும் வெல்லமும் ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. நான் ஃபஸ்ட்டு ஏலக்காய் போட மறந்துட்டேன், அதனால் நான் இப்படியே முழுசாக போட்டுக்கிறேன், என்கிட்ட பொடி இல்லை. நல்லா கலரி விடுங்க. நெய் நம்ம தாளித்து ஊற்றுறதுலேயே கொஞ்சம் கூட நெய் போட்டு தாளித்து ஊற்றிருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நெய் நம்ம கடைசியாக இறக்குறப்ப 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான சக்கரை பொங்கல் நம்ம சட்டுன்னு வீட்டில் இருக்க ரேஷன் பச்சரிசி வச்சே சுவையாக செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டிலையே சேஃபாக இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.